வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாலா அவர்கள் அழுது அன்றுதான் பார்த்தேன், அவரை நேசிக்க வேண்டும். மிஸ்கின் பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் பாலா இப்போது வணங்கான் படத்தை இயக்கி வருகிறார். அந்த படத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்திருக்கிறார். படமானது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறது. இப்படிப்பட்ட இருக்க நேற்று வணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் பாலா திரையுலகுக்கு வந்த 25 வருடங்கள் நிறைவடைந்ததை எட்டி பாலா 25 விழாவும் கொண்டாடப்பட்டது. இதில் சூர்யா உள்ளிட்டோர் பலருமே கலந்து கொண்டாங்க. நிகழ்ச்சியில் மிஸ்கின் பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசுகிறாரு. சேது படத்தில் இயக்குனராக அறிமுகமான பாலா அந்த படம் தான் விக்ரமுக்கு பெரும் அடையாளத்தை கொடுத்தது. கமர்ஷியலாக படம் ஆரம்பித்தாலும் படத்தின் கிளைமேக்ஸ் பலருமே அழுக வைத்தது. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. இன்று வரை அந்த படத்தை பலருமே கொண்டாடி வராங்க. அந்த படத்துக்கு பிறகு சூர்யாவை வைத்து நந்தா படத்தை இயக்கினார். நந்தா திரைப்படம் சூர்யாவுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. முதல் 2 படங்களை தன் எப்படிப்பட்ட இயக்குனர் என்பதை நிரூபித்து காட்டினார் பாலா அவர்கள். தொடர்ந்து அவர் இயக்கிய பிதா மகன் நான் கடவுள் ஆகிய 2 படங்களுமே இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தது. இதன் காரணமாகவே இந்திய அளவில் முக்கியமான இயக்குனர் என்கிற பெயரையும் பாலா பெற்றுவிட்டார். ஆனால் நான் கடவுள் படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய பரதேசி, அவன் இவன், தாரைத்தப்பட்டை, நாச்சியார் உள்ளிட்ட படங்கள் சரியாக போகவில்லை. இது ஒரு புறம் இருக்க பாலா தனது பர்சனல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தார். தனது மனைவி மலரை விவகாரத்து செய்து அவர் விக்ரமின் மகன் துருவை வைத்து வர்மா என்ற படத்தை இயக்கினார். முழு படத்தையும் பார்த்த விக்ரம் தயாரிப்பாளர்கள் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என்று கூறிட்டாங்க. இதன் காரணமாகவே தனது கரியர் வாழ்க்கையில் சறுக்குகளை சந்தித்தார். அதே போல் வணங்கான் படத்தை சூர்யா வைத்து ஆரம்பித்தார். அந்த படத்திலிருந்து சூர்யா பார்த்தீங்கன்னா திடீரென விலகியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் பாலா வணங்கான் படத்தை அருண் விஜய் வைத்து ஆரம்பித்தார். படத்தின் வேலைகள் முடிந்து ஜனவரி மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாலா திரையுலகுக்கு வந்து 25 வருடங்கள் நிறைவடைந்ததை ஒட்டி பாலா 25 நிகழ்ச்சியும் வணங்கான் ஆடியோ வெளியீட்டு விழாவையும் நேற்று சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் சூர்யா, சிவகார்த்தியன், சமுத்திரகனி, மாரி செல்வராஜ், ஜிவி பிரகாஷ், மிஸ்கின், அருண் விஜய் என ஏகப்பட்டோர் கலந்து கொண்டாங்க. விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின், பாலா என்னும் கலைஞரை நாம் நேசிக்க வேண்டும். ராஜின் மேன் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்காரு. அங்கே 30 செருப்புகள் கிடைந்தது. அந்த செருப்புகள் நடுவில் சேர்ந்து போய் ஒரு படுத்திருப்பாரா? அவர் யார் என்று ராஜி மேனன் கேட்டிருந்தார். அந்த செருப்புக்கு நடுவில் படுத்திருந்த சேது என்னும் படைப்பை நமக்கு கொடுத்த பாலா. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை பார்த்துவிட்டு பாலா என்னை சந்திப்பது கூப்பிட்டார். அந்த படம் சரியாக ஓடவில்லை. பாலா அழுது அதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அன்றைத்தான் அவர் அழுது நான் பார்த்திருக்கேன். மேலும் என்னிடம் அவர் அன்று மது அருந்தலாமா என்று கேட்டார். பிறகு என்னுடைய தயாரிப்பாளர் படம் இயக்க தயாராக இருக்கிறார் என்று கேட்டாங்க. அந்த தருணத்தில் எனக்கு வாழ்க்கை கொடுத்த நபர் பாலாதான் என்றாங்க. முன்னதாக வணங்கான் திரைப்படத்தில் மிஸ்கின் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.